வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம கத்திரிக்காவை தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. கத்திரிக்காயை இந்த மாதிரி 4 கீறிக்கோங்க. நான் இங்கே ஒரு 4 கத்திரிக்காய் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வதங்கிடணும். எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே கத்திரிக்காய் ரெடி அண்ட் இந்த எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க, தாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததாக மசாலா ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெயில் 2 காஞ்ச மிளகாய், 1 கை சின்ன வெங்காயம் இல்லைன்னா நறுக்குன அரை பெரிய வெங்காயம், இதோட 1 கை கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணலாம். அடுத்ததாக 1/4 மூடி துருவின தேங்காய் வறுப்பட்டதும் நம்ம சோம்பு சீரகம் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் சோம்பு, இதோட 1 டீஸ்பூன் சீரகம், எல்லாம் நல்லா வறுப்பட்டதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மிக்சிக்கு மாற்றிடலாம். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக பேனில் ஆயில் விடுங்க. இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கொஞ்சமாக நறுக்கின வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் குட்டி குட்டியாக ஒரு தக்காளியை நறுக்கி ஆட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதங்கணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வதக்குங்க. இதோட நம்ம இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்திங்கனாலே தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்குங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி இதோட சேர்த்துருங்க. அடுத்ததாக தண்ணி 2லேருந்து 2.5 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணலாம். குழம்பு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதிகம் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும். மசாலா ஸ்மெல்லெல்லாம் போகணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயையும் ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணியாச்சு. திரும்பவும் இது 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. இங்கே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அண்ட் கத்திரிக்காயும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவுங்க. இந்த குழம்புக்கான மனமே தாளிப்பு தான். வாங்க தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு நல்லா வெடிக்கட்டும், வெந்தயம் நல்லா வறுப்படட்டும். வறுப்பட்டதும் நம்ம 2 இல்லைன்னா 3 பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிடலாம். இதோட 1 கை கருவேப்பிலையும் ஆட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. இதோ பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை குழம்போடு சேர்த்துடலாம். ஸோ நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.